மிதுன ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசியிலே செவ்வாய் இருக்கார். ஓகேங்களா, ராசியிலே செவ்வாய் இருக்கார். பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு 1 மந்த்தே பார்த்திங்கன்னா இந்த ராசியில் செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கோபத்தையும் ஒரு மாதிரி இரிட்டேஷனையும் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலுமே ஒரு தடைகள் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ராசியிலேருந்து செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஹெல்த்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக குறையும். ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் கேதுவும் இருக்காங்க. இந்த சூரியன் கேது புதன் இருக்கார். செப்டம்பர் 7ஆம் தேதி 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் கன்னி வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்தை அடைகிறாரு. ஓகேங்களா, சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் செப்டம்பர் 2ஆம் தேதி கன்னியிலேருந்து துலாமுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த பயிற்சிகள் தான் நடக்குது. மற்றபடி சனி, குரு, ராகு, கேதுலாம் அதே பிளேஸில் தான் இருக்காங்க. சரி, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எப்படி இந்த ஒரு மாதம் பயணப்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. வீட்டில் நிறைய விசேஷங்கள் நடக்கிறது, எடுக்கிற முயற்சிகள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எஜுகேஷனில், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன 10ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது தான் வேலையில் கொஞ்சம் அலைச்சலையோ வருமானம் குறைவாகிறதையோ ஏதாவது ஒரு வகையில் வந்து வேலை சார்ந்து மட்டும் ஒரு இழுபறி இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள், போட்டித் தேர்வு, புதிய பதவிகள், இதெல்லாமே நல்லாயிருக்கு. நட்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே நல்லாயிருக்கு. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு தான். எடுக்கிற முயற்சி, வெளிநாடு போகிறது, இதெல்லாமே சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேங்களா, செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் ஆல்ரெடி குரு இருக்கார், இருந்தாலும் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பெரிய நெகட்டிவ் கொடுக்காது. ஏன்னா குரு அங்கே இருக்கிறதுனால. அது இல்லாமல் செவ்வாய் அங்கே நீச்சம் வேறு ஆகிறாரு. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் வந்து வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா, அது பேசும்போது ஒரு நிதானம், ஒரு கவனத்தை வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு. ஸோ பொதுவாக 9ல் ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தந்தை வழி விஷயங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கறதோ, இல்லை தந்தை சார்ந்து நம்ம ஏதாவது ஒரு கவலைப்படுறதோ இதெல்லாம் கொடுக்கும். ஆன்மீக ரீதியாக நீங்கள் பொதுவாகவே இந்த 9ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு, கேது, சனி இவங்கெல்லாம் வராங்க இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம ஸ்பிரிச்சுவலாக போகும்போது ரொம்ப நல்லா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது, மனசை வந்து ஒரு பக்குவப்படுத்தி வச்சுக்கிறது. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும், கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. கடவுள் நம்பிக்கை குறைவாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மனசை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, ஒரு தெளிவாக வச்சுக்கோங்க. மன ரீதியாக நல்லா வச்சுட்டிங்கனாலே, அதாவது உங்களுடைய சிந்தனை, உங்களோட செயல், நீங்கள் பேசுகிற பேச்சு, இது எல்லாமே ஆன்மீகம்ங்கிறதே அதுதான் இல்லைங்களா. ஸோ நம்மளை வந்து ஒரு தூய்மையாக வச்சுக்கிறதும் நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கிறதுக்காக தான் ஆன்மீகம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். சப்போஸ் கோவில் போகிற பழக்கம் இல்லை, ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை இல்லைன்னா, சோல்ஃபுல்லாக உங்களை வந்து நல்ல சிந்தனைகளை வந்து வளர்த்திக்கோங்க. ஸோ 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் போகும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் நிச்சயமாக கொடுக்காது. சரிங்களா, ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி. ஸோ 10ல் சனி இருக்கிறதுனால வேலையில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிடுங்க. ஓகேங்களா, பொதுவாகவே வந்து மிதுனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யாரையுமே பகச்சிக்காத ஒரு லக்னம், ஒரு ராசி அப்படின்னா மிதுனம் தான். ஓகேங்களா, ரொம்ப நடுநிலைமையாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. இந்த மிதுனத்தில் வந்து ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்காங்க, ஒரு கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலே சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஜாலியாக வச்சுப்பாங்க. இவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே, ஏன் இவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நிச்சயமாக ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இவங்க மற்றவங்களோட பழகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான சூழ்நிலை தான் நிச்சயமாக உண்டு பண்ணுவாங்க. இவ்வளோ ஜோவியலாக இவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ நாலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா பயங்கர நாலேஜ் இருக்கும். ஸோ வெளியில் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், உள்ள ஒரு கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு என்ன தேவை என்ன இதுங்கிறதுல ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கரெக்டாக அந்த காயை நகர்த்தி ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம். ஒரு சிலர் இந்த மிருகசீரிஷத்தில் திருமண தடையில் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்க வந்து 2 கோவில்கள் இருக்குது. ஓகேங்களா, நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும்.
இது வந்து நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கும்பகோணம் பக்கத்தில் வனதுர்க்கை கதிராமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வனதுர்க்கைன்னு ஒரு அம்மன் இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்ன ஒரு வேண்டுதல் நீங்கள் அங்கே போய் வச்சுட்டு வந்தீங்கனாலும் நிச்சயமாக அது வந்து நிறைவேறும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோவில், ஓகேங்களா? இது மெயினாக மேரேஜுக்கு 2 இந்த துர்க்கை கோவிலுக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் போகலாம். ஏன்னா இப்போ மெடிக்கல் சீட் கிடைக்கணும், மெடிக்கலில் படிக்கணும், மெடிக்கலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆகுது. மேரேஜுக்கும் சக்ஸஸ் ஆகுது, ஓகேங்களா? ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோவில், இங்கே நீங்கள் போயிட்டு வந்தாலுமே மேரேஜ் கட்டாயம் உறுதியாக அமைஞ்சிடும். எல்லாருமே வந்து இந்த மிருகசீரிஷத்தில் பிறந்த எல்லாருமே மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு முறை நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. இதில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, ஸோ பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீம் பிடிவாதமும் இருக்கும். அவங்கள பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அவங்களோட ஏர்லி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதிகம் ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க போகவே மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் அந்தளவுக்கு போக மாட்டாங்க. பட் அவங்களோட ஏஜ் ஆகுது இல்லைங்களா, அவங்களோட வயது கூட அவங்க நாலேஜ் கூட என்ன ஆகும்னா, மேக்ஸிமம் வந்து இவங்க அந்த சிவன் பக்தர்களாக மாறிடுறாங்க, ஓகேங்களா? அந்த சிவனை கும்பிட்டாலும் இவங்கள மாதிரி தீவிரமாக யாருமே கும்பிட முடியாது. அந்தளவுக்கு தீவிரமாக கும்பிடுவாங்க. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எல்லாம் வேணும்னு இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அடம் பிடிக்கும். எல்லாத்தையும் ரசித்து பார்க்கணும், எல்லாத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கிற இந்த திருவாதிரை ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, எதுவுமே இல்லை, ஓகே நம்ம ஒரு தெய்வ வழிபாட்டில் தான் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் இவங்க போகக்கூடும். அதில் முக்கியமாக சிவன் வழிபாடு, அதுலேயுமே எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் போவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மலை ஏறுறது, கிரிவலம் போயிட்டு வர்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே திருவாதிரை வந்து சிவன் வழிபாடுங்கிறது சால சிறந்த ஒன்று. ஸோ கட்டாயம் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லாருமே ஒரு பயம் இருக்குது, பய உணர்வு இருக்குது, ஒரு தடைகள் ஏற்படுது. முக்கியமாக நம்மளுடைய பய உணர்வு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிவன் கோவில் போயிட்டு வாங்க. அங்கே வந்து சிவபுராணம் உட்காந்து படித்து பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு மனசு ஒரு தெளிவாகவும் ஒரு தைரியம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே சிவன் வழிபாடு பண்ணுறதுங்கிறது செல்வ வளங்களை தாண்டி நம்மளுக்கு ஒரு மன உறுதியும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த சிவன் வழிபாடு இருக்கும். அடுத்து இதில் வந்து பிறந்திருக்கிற புனர்பூசம் நட்சத்திரம். ஸோ பொதுவாக இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நானும் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, அது தப்போ கரெக்டோ உங்களுக்கு தோணுது இல்லையா, அதை வந்து ஏன் நீங்கள் கேட்குறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை, அந்த மனசில் இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கட்டாயம் வந்து அதை பண்ணாதீங்க, அதை பிரேக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நோ சொல்லணுன்னா அந்த இடத்துல நோ சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேரக்டர் மேக்ஸிமம் எங்கே போய் அஃபெக்ட் ஆகுதுன்னா திருமண வாழ்க்கையில் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த புனர்பூசம் மாற்றிக்கணும், கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவை தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு தோன்ற விஷயத்தை தயவுசெய்து ஓப்பனாக பேசுங்க, ஓகே? இதுதான் வந்து புனர்பூசத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான மாதமாகவே இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆன்மீக வழிபாடும் ஒரு நல்ல ஒரு பயணங்களையும் மேற்கொண்டு இந்த செப்டம்பர் மாதத்தை ஒரு அழகான வளமான மாதமாக அமைச்சுக்கோங்க.